கோவை காக்கசாவடி அருகே அதிவேகத்தில் சென்ற கார் பெரிய இரும்பு குழாய் மீது மோதிய விபத்தில் ஒருவர் பலியானார். செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். நேசராஜ், வணக்கம். கார் விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சாய்பாபா காலனியில் உள்ள தனியார் கார் ஷோரூமில் வேலை செய்பவர்கள் காக்கசாவடியைச் சேர்ந்த வேலுசாமி என்பவரது மகன் ஆகாஷ், கோவை புதூர் குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நாகரத்னம் என்பவர் மகன் விமல்ராஜ் இருவரும் எட்டிமடை தனியார் கல்லூரி முன்புறம் கார் விற்பனை தொடர்பான கடையை முடித்துவிட்டு இரவு 7:30 மணி அளவில் வாடிக்கையாளர் ஓட்டி பார்ப்பதற்காக வைத்துள்ள காரை எடுத்துக்கொண்டு தனது நண்பன் எட்டிமடையைச் சேர்ந்த கனகராஜ் மகன் முரளி என்பவரையும் ஏற்றிக்கொண்டு ஆகாஷ் காரை ஓட்ட முன்புறம் விமல்ராஜும் பின்புறம் முரளியும் அமர்ந்து அதிவேகமாக காரை இயக்கி திருமலையாம்பாளையம் பிச்சனர் ரோட்டில் வந்துள்ளனர். ரோட்டில் இடதுபுறம் கேஸ் செல்வதற்காக பைப் லைன் பறிக்கும் பணிகள் நடந்து வருவதால் அங்கு வைக்கப்பட்டிருந்த பைப்பில் கார் அதிவேகமாக மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் என்ஜினை உடைத்துக் கொண்டு இடதுபுறம் உட்கார்ந்திருந்த விமல்ராஜை தொலைத்துக் கொண்டு பின்புற சீட்டு வரை பைப் நுழைந்துள்ளது. தொடர்ந்து இதில் இன்ஜினில் இருந்து தீப்பற்ற தொடங்கியுள்ளது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட வாகனத்தை ஓட்டி வந்த ஆகாஷ் காரிலிருந்து வெளியேறினார். தொடர்ந்து பின்புற சீட்டிலிருந்து முரளியும் வெளியேறியுள்ளார். கேஸ் பைப் விமல்ராஜ் குத்தி கிழித்துக் கொண்டு பின்னால் சென்றதால் சுயநினைவை இழந்த நிலையில் அவரால் வெளியே வர இயலவில்லை. இருவரும் தடுமாறி வெளியே வந்தால் அவர்களாலும் குறுகிய நேரத்தில் விமல்ராஜை வெளியே இழுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது நிலையில் கார் முற்றிலுமாக தீ பரவியுள்ளது. இதனையடுத்து கொழுந்து விட்டு இருந்த தீயில் விமல்ராஜ் சம்பவ இடத்திலே கருகி எலும்புக்கூடாக மாறியுள்ளது. இதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் அந்த காரை தண்ணீர் ஊற்றி அணைக்க முற்பட்டனர். ஆனாலும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை. இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வாகனம் அந்த வாகனத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இவர்கள் எதற்காக அதிவேகமாக வந்தார்கள், போதையில் இருந்தார்களா என காக்கசாவடி போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.